இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். அவர் மீட்பராக வந்தார், முதலாவது மீண்டுமாய் நியாயாதிபதியாய் அவர் மகிமையோடு வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 24:33. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் நீங்க காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்களை குறித்து நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். நாம் வாழும் இந்த உலகம் சாதாரணமானது அல்ல. இது வருகையின் முற்பகலாய் காணப்படுகிறது. இந்த காலகட்டங்கள் வருகையின் முற்பகலாய் காணப்படுகிறது. அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முதல் முறையாக வரும்போது நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். மீண்டுமாய் அவர் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இந்த அடையாளங்கள் நடைபெறுகின்றன. அநேக நேரத்துல இந்த அடையாளங்களை குறித்து நம்ம பயப்படாதபடி, அது நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக நம்ம எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. என்னதெல்லாம் இந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய அடையாளங்கள் நடக்கிறது. அதை நம்ம சுருக்கி நம்ம பார்க்கலாம். முதலாவது உலகளாவிய கலக்கம். உலகளாவிய கலக்கம் அப்படின்னா, இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால உலகத்துல ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை, இது வருகையின் அடையாளமாய் காணப்படுகிறது. என்ன கலக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்வி. அந்த மத்தேயு 24 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேதனையான காரியங்களுக்கு இப்படி நடக்கும்போது அது வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைய உலக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போர்கள், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே, இன்னும் அநேக நாடுகளுக்கு இடையே போர் சூழல் கார்மேகம் போன்று உருவாகி கொண்டிருக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. மனிதனை எதிர்த்துக்கிறான். எப்படி மனுஷனை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி, எப்படி அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த காரியங்களுக்கு நேராக சிந்தித்து அதை செயல்படுத்துகிறவனாக மனிதன் காணப்படுகிறான். நோய்கள், புதிய வைரஸ், அநேக வைரஸ் கொல்லுகிறதாய் காணப்படுகிறது. இந்த நோய்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அடுத்ததா பார்த்தோம்னா, இயற்கை பேரழிவுகள், அநேக இயற்கை சீற்றங்கள் காணப்படுகிறது. பருவநிலையில மாற்றம், போன வருஷம் இப்படி இல்லை, ஆனா இந்த வருஷம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பருவநிலை மாற்றங்களை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த உலகளாவிய புள்ளி விவரங்கள், இந்த UNDRR ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை பேரழிவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 40,000 to 50,000 பேர் என்ன செய்யறாங்க, மதிக்கிறாங்க, உயிரிழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. 2000 to 2019 ஆண்டு வரைக்கும் 7,348 பேரழிவுகள் பதிவாக்கப்பட்டுள்ளது. அதுல 12 லட்சத்துக்கும் அதிகமான பேர் என்ன செஞ்சிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. 420 கோடி மக்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை விடையும் அதிகமான சம்பவங்கள் இந்த நாட்கள்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளங்களின் அபாயங்கள், அது அந்த வெள்ளங்களினால வருகிற சேதம் ரெட்டிப்பு மடங்கு அதிகமா இருக்கிறது. நிலநடுக்கங்கள் இந்த எண்ணிக்கையில சற்று குறைவா இருந்தாலும் அதுல வரக்கூடிய உயிரிழப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த அதிகமான ஆபத்து நாடுகள்ல இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா போன்ற நாடுகளை அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது நம்ம பயமுறுத்துவதற்காக அல்ல, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக என்பதை நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த பூமி என்ன செய்யறது, அப்படி பூமிக்குரிய முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் வாசல் திறக்க ஆயத்தமாய் காணப்படுகிறது. இதுதான் இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்ம அநேக நேரத்துல நம்ம பயப்படுகிறோம், இப்படிப்பட்ட கலக்கங்கள் இந்த பூமியில காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகளாகிய நாம், அவருடைய வருகைக்கு நம்ம தயாராய் நம்ம காணப்படும் போது அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா 21:28 இப்படி சொல்லிடுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள்லாம் சம்பவிக்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் தலைகளை உயர்த்த வேண்டும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த நம்ம பார்க்கிறோம், இந்த இயற்கையின் குரல் நமக்கு கேட்கிறது. ஆனா நாளைக்கு வானத்திலிருந்து குரல் கேட்கப்படுது, வானத்திலிருந்து உடைய வருகையின் சத்தம் கேட்கப்படுகிறதுக்கு, அதற்கு நம்ம ஆயத்தமாய் இருப்பதற்காகவே இந்த அடையாளங்கள். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவிக்குரிய வீழ்ச்சி மற்றும் சுவிசேஷத்தின் பரவல். இது வெளிப்புறமான மாற்றம் அப்படின்னு சொல்லதை காட்டிலும் உட்புறமான மாற்றம், வருகையின் உட்புற அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மனிதன் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான், பாவங்கள் பெருகி இருக்கிறது. மத்தேயு 24:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லி. 2 தீமோத்தேயு 3:1-5 வரை பார்த்தோம் அப்படின்னா கொடிய மனுஷர்களுடைய இந்த கடைசி நாட்கள்ல உள்ள மனுஷனுடைய சுபாவங்களை பட்டியலிடப்பட்டுள்ளது. அவங்க தற்பிரியராக பணப்பிரியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பட்டியல் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல்ல நம்ம இருக்கிறோமா? அந்த பட்டியலுக்குரியவர்களாக நம்ம இருக்கிறோமா, இல்ல பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தற்பிரியர் அன்பு தணிந்து போனதுனால தற்பிரியராய் காணப்படுகிறாங்க. முன்னாடி அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கிட்டையாவது அவங்க என்ன செய்வாங்க, மிகுந்த அன்புள்ளவர்களா இருப்பாங்க. ஆனா இப்போ குடும்ப உறவுகளுக்குள்ள கூட அன்பு தணிந்து போன சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் இது நடக்கிற போது நம்ம என்ன, தேவ பக்தியின் வேஷம் தரித்து அவங்க என்ன செய்யறாங்க, அதன் பலனை மறுதளிக்கிறாங்க. ஊழியக்காரராய் ஊழியம் செய்கிறவர்கள், அவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் கூட தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாக வாழ்ந்து இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களையும் இடர பண்ணுகிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இந்த இடத்துல காணப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது எல்லாமே இந்த ஆவிக்குரிய வட்டாரத்துல நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அதுல ஒரு லாஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு, இந்த காரியங்களை எல்லாம் விட்டு நாம் விலகி பரிசுத்தமாய் அவருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்மை நினைவுபடுத்துகிறது. தேவாலயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி உள்ள காலங்களை காட்டிலும் இப்ப அதிகமான கூட்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா இயேசு உள்ளத்துல இருக்கிறாரா அப்படின்ற கேள்விக்குறியோடு தான் மக்கள் தேவாலயங்களுக்குள்ள இருக்காங்க. தேவாலயத்துக்குள்ள போறாங்க, ஆனா அவங்க ஆலயமாகிய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. பாவம் சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு தப்பாப்பா, இதை செஞ்சா என்ன, எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு சாதாரணமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கோம். இது வருகையின் மிக முக்கியமான அடையாளமாய் காணப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:3 இப்படி சொல்லுகிறது, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இந்த காரியங்கள்லாம் நடைபெறும் போது நடைபெறணும், அப்பதான் அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வாசல் திறந்து காணப்படுகிறது. சுவிசேஷம் அது அநேகருக்கு சொல்லப்படுகிறது. முன்னாடி போய் கடந்து அவங்க நடந்து மலைகளிலும் மேடுகளிலும் அவங்க கஷ்டப்பட்டு ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட், டிவி, சோசியல் மீடியா எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சுவிசேஷம் தீவிரமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கப்படும் போது முடிவு வரும். அப்போ எல்லா மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது, வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. வேதாகமம் 2000க்கும் மேற்பட்ட மொழிகளில டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு அது விநியோகிக்கப்பட்டதுனால அநேகர் அவருடைய சொந்த மொழிகளிலே வேதாகமத்தை வாசிக்க அவருடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கூட இது காணப்படுகிறது. அப்போ அன்பு குறைகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி காணப்படுகிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் சுவிசேஷத்தின் தீ வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய வியாபாரி இருந்தாராம். அவர் மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தாராம். பணம், புகழ், நிறைய காரியங்களை அவர் சேர்த்து வைத்திருந்தாராம். ஒரு நாள் நிலநடுக்கம் வந்ததுல அவருடைய வீடு அழிந்து போனது. அவங்க ஒரு ஆலயத்துல போய், ஒரு தேவாலயத்துல அவங்க தங்க வைக்கப்பட்டாங்க. அவர் கடவுளே இப்படி செய்து விட்டாயே, என்னுடைய வாழ்க்கையை இப்படி புரட்டி போயிட்டதே, என்ன நான் சம்பாதித்ததெல்லாம் அழிந்து போயிட்டே அப்படின்னு சொல்லி அவர் முறுமுறுத்தவராக காணப்பட்டாராம். அந்த நேரத்துல அந்த போதகர் மத்தேயு 24 அதிகாரத்தை வாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது இவர் மனதுல ஒரு காரியம் இவருக்கு தோணுச்சா, இந்த பூமி சிதறுகிறது, நீ தயாரா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு குரல்
அவருடைய உள்ளத்துல தொனித்ததாம். அந்த நிமிஷமே கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு அவரை அர்ப்பணித்தாராம். அவர் சொன்னாராம், இந்த என்னுடைய வீடு அழிந்து போயிடுச்சு, ஆனா ஆண்டவருடைய குரல் என்னை உயிர்ப்பித்தது அப்படின்னு சொல்லி. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவருடைய குரல் நம்மிடத்துல ஒவ்வொரு நாளும் தொனித்து கொண்டு இருக்கிறது. இந்த அறிகுறிகள் நம்மை அழைக்கின்றது. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த உலக பிரகாரமான நிலநடுக்கங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்களா இருக்கிறது. நம்ம பயமுறுத்துவதற்காக அல்ல, அது நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக காணப்படுகிறது. நம்ம அடையாளங்களை நம்ம அலாரமா நினைத்து அதை ஆஃப் பண்ணி அப்படியே வைத்து விடாதபடிக்கு நம்ம ஆயத்தப்பட நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம இந்த நேரத்துல அதற்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறதுக்காக கெஞ்சலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையின் அடையாளங்களை குறித்து தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா விதமான கலக்கமான சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள், பயமுறுத்துகிற சூழ்நிலைகளிலும் நாங்கள் பயம் அற்றவர்களாக உமக்குள்ள சமாதானமாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு நீங்க கிருபை தந்தரலுங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆண்டவரே உண்மையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வருகைக்கு உண்மையாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட, சுவிசேஷத்தை சொல்லுகிற எங்களுடைய வாழ்வே ஒரு சுவிசேஷமா எங்களை மாற்றும்படியாக எங்களுக்கு நாங்க உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால முடியாது, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுடைய ஆண்டவரே இந்த அடையாளங்களை குறித்து நாங்க பயந்து முடங்கி விடாதபடி நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.